நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி மரணத்தில் எந்த வழக்கிலும் இல்லாத அளவுக்கு 10 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாக தென்மண்டல ஐஜி கண்ணன் தெரிவித்துள்ளார். மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தென்மண்டல ஐஜி கண்ணன் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 3ஆம் தேதி ஜெயக்குமார் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இரவு 9 மணிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்றும் தெரிவித்தார். புகார் அளிக்க வந்தபோது 2 கடிதங்கள் புகார்தாரர்களால் கொடுக்கப்பட்டதாகவும் அதில் மரண வாக்குமூலம் என கொடுத்த புகாரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெயர் குறிப்பிட்டிருந்த போதிலும் அது காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றார். 2வது கடிதம் உறவினருக்கு எழுதப்பட்டிருந்தது. 2 கடிதங்களிலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாகவும் அரசியல் விவகாரம் தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டது. முதல் கடிதத்தில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்ததையும் தென்மண்டல ஐஜி சுட்டிக்காட்டினார். உடலில் 15 சென்டிமீட்டர் முதல் 50 சென்டிமீட்டர் அளவில் கடப்பாக்கல் கட்டப்பட்டிருந்ததாகவும் உடல் கருகிய நிலையில் பின்னங்கால் முழுவதுமாக எரியாத நிலையில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ரிப்போர்ட்ல கொலையா தற்கொலை எல்லாம் எதுவும் சொல்லல. நீங்க மீடியால பிரிலிமினரி ரிப்போர்ட்ல கொலைன்னு போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாது. மோட்டிவ்ஸ் அவைலபிள் மோட்டிவ்ஸ் அவர் கொடுத்திருக்க சில விஷயங்கள்ல சில எக்ஸாஜரேஷன் இருக்கு. ஓகே, அது என்ன நிலைமையில அந்த லெட்டர் எழுதியிருக்காருன்றது நமக்கு தெரியல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் கொடுத்திருக்க அவர் எழுதியிருக்காருன்றதுனால இருக்கிறது எல்லாமே உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் தான். அதுவும் இப்ப மேலோட்டமா நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொந்தக்காரங்களாம் அவர் கையெழுத்துன்னு சொல்றாங்க. பட் சயின்டிபிக்கா இதுக்கு பதில் சொல்லணும்னாக்கா நான் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் வந்ததான் சொல்ல முடியும். அதனாலதான் நாங்க உடனடியா இதை தற்கொலைன்னு முடிவு பண்ணல, கொலைன்னு முடிவு பண்ணல, சந்தேக மரணமா விசாரிச்சுட்டு இருக்கோம். இருக்கட்டும். அதனால என்ன, இது சில கேஸ் கஷ்டமா இருக்கும், உடனே சொல்ல முடியாது. ஓகே, எல்லா ஆஸ்பெக்டும் விசாரிச்சுட்டு இருக்கோம். இதுல இருக்கக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியிருக்கு. அது தெளிவு கிடைக்கிறதுக்கு சயின்டிபிக் எவிடன்சஸ் எங்களுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் வந்தாதான் நம்ம ஃபைனலா சொல்ல முடியும். அதாவது எரிஞ்சு போயிருக்கு, என்ன நிலைமையில பாடி இருந்தது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த வாயில ஸ்க்ரப்பர் இருந்ததை சொல்லியிருக்காங்க. பாடியில அந்த கம்பிகள் லூசா சுத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடம் எரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஃபைனல் அவங்களுடைய ஒப்பீனியன் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ராமஜெயம் கேஸ் நீங்க கேட்டீங்கன்னா அது எடுத்தவொடனே மர்டர் கேஸ் ரிப்போர்ட் ஆன கேஸ். அது ஈஸியா மர்டர் கேஸ் முடிவு பண்ண முடிஞ்சது. இதுல ஈஸியா மர்டர் கேஸ் முடிவு பண்ண முடியல. முடிவு பண்றதுக்கான அந்த மாதிரி ஒரு இன்ஜுரிஸ், பாடி இன்ஜுரிஸ் அந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கல. மேபி ஃபைனல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதற்கட்ட ஆய்வறிக்கை மட்டுமே கிடைத்துள்ளதாகவும் ஜெயக்குமார் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த 32 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாகவும் தென்மண்டல ஐஜி கண்ணன் கூறினார். சைபர் கிரைம், தடய அறிவியல் துறை, கைரேகை நிபுணர் குழு என பல்வேறு அறிவியல் ஆய்வுகளும் சோதனைகளும் இந்த வழக்கில் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். வழக்கு விசாரணை கூடிய விரைவில் முடிவு பெறும் என்றும் தென்மண்டல ஐஜி கண்ணன் கூறியுள்ளார். கடந்த 2ஆம் தேதி காணாமல் போன ஜெயக்குமார் 3ஆம் தேதி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு இன்னும் பல சிக்கல்களுடன் நீடிக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மருதுபாண்டி.